அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெட்டி அணிதல் என்ற ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் நிழலில் இதை எப்படி நாம் அணுகிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்கிற போது முதலில் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் அதிகமான விடயங்கள் ஜாகிலியா காலத்தில் இருந்த பல பண்புகளை ஒழுங்கமைத்தது தான் இந்த இஸ்லாமிய சில குறிப்பிட்ட சில வணக்கங்கள், அதே போன்று சில பண்பாடுகள், நாகரிகங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நாங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இத்தா என்று சொல்லக்கூடியது, அதே போன்று சட்டங்கள் என்று வருகிற போது தலாக் என்று சொல்கிற போது இப்படி பல விஷயங்கள், அதே போன்று சமூக வழக்கங்களில் இருக்கக்கூடிய விருந்து வலிமா என்று சொல்லக்கூடியது, இப்படியெல்லாம் ஜாகிலியா காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த மெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து இன்றைக்கு பலரும் பேசப்பட்டு கொண்டு வருகிற ஒரு செய்தி. இதை எப்படி இஸ்லாம் சொல்கிறது என்று பார்த்தால், முதலில் மெட்டி என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். மெட்டி என்பது ஒரு தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக பெண்கள் கால் விரல்களிலே இந்த மெட்டியை அணிந்து கொள்வார்கள். இது ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கு இந்துக்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. சில பழக்க வழக்கங்கள் ஆரம்ப காலங்களிலே இருந்தாலும் கூட இன்று எந்த ஒரு சமூகத்தில் அது வழக்கமாக இருக்கிறதோ அதைத்தான் நம்ம இன்றைக்கு பொதுவாக சுட்டி காட்டும். உதாரணமாக இன்றைக்கு பூஜை செய்வதை பொறுத்த வரைக்கும் ஜாகிலியா காலத்திலும் பூஜை செய்வது இருந்தாலும் நாம் சொல்லுவோம், இன்றைக்கு இந்து மதத்தில் தான் அந்த பூஜை செய்கிறார்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே போன்று மெட்டியை பற்றி பேசுகிற போது கூட ஜாகிலியா காலத்தில் மெட்டி இருந்ததா இல்லையா என்பது பின்னர் நான் சொல்கிறேன். அப்போ இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் அதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் இந்துக்கள் பயன்படுத்துவதனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், அந்த மெட்டி கலாச்சாரம் என்பது இந்துக்களுடைய கலாச்சாரம் என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம். பொதுவாக மெட்டி ஒலி என்று சொல்வார்கள். அதாவது பெண்கள் நடந்து செல்கிற போது அந்த காலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மெட்டி மோதிரம் ஒரு சத்தத்தை எழுப்பும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் மெட்டி ஒலி என்பது இந்துக்களிடத்தில் மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு மிக பிறந்த ஒரு பாடப்பரப்பு. இருந்தாலும் கூட எங்களுடைய தலைப்புக்கு வருவதாக இருந்தால், ஜாகிலியா காலத்தில் இந்த மெட்டி பயன்படுத்தப்பட்டதா என்று பார்த்தால், இந்த மெட்டிக்கு அரபிலே ஃபத்ஹா என்று சொல்வார்கள். அதாவது மெட்டி என்று இவர்கள் சொல்வதற்காக நான் சொல்கிறேன். ஃபத்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம். இது ஃபத்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில மரபுகளிலே, அதாவது ஒரு விளக்கங்கள் சொல்லப்படுகிற போது பெண்கள் கால்களில் அணிவது என்றும், அதே போன்று விரல்களில் அணிவது என்றும், அதே போன்று மோதிரம் என்பதற்கும் இந்த ஃபத்ஹா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன சொன்னால், உதாரணமாக இன்றைக்கு நம்ம ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ஒரு செய்தியிலே பார்க்கிறோம். ஒன்று 2 அல்லது 3 4 செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீமிலும் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலேயும் பார்க்கிறோம். உதாரணமாக மிக பிரபலமான ஒரு செய்தி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினத்திலே உபதேசம் செய்துவிட்டு பெண்களுக்காகவும் சென்று உபதேசம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே பெண்களிடையே இந்த ஆடியோ நீண்டு செல்லக்கூடாது என்பதற்காக பல விஷயங்களை சுருக்கி நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதே போன்று தர்மம் செய்வது சம்பந்தமாக உபதேசம் செய்கின்ற போது அது பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதில் அப்படித்தான் வருகிறது, யத்தஸத்தக்ன ஹீனைதின் துல்கி ஃபத்ஹா. பெண்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஃபத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரணங்களையும் அதிலே போட்டார்கள். அதாவது எங்கே போட்டார்கள், அதில் வருகிறது, ஃபயுல்கீனல் ஃபத்ஹ வல் ஹவாத்திம ஃபி ஸௌபி பிலால் ஒரு ஆடையை பிடித்து வைத்திருந்தார். அதிலே பெண்கள் என்ன செய்தார்கள், அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஃபத்ஹான்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள், அதே போன்று தங்களுடைய எந்த ஆபரணங்களை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் அதிலே போட்டார்கள். அப்போ அதை போட்ட போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். இது முஸ்லீமிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5880வது ஹதீஸ், அதே போன்று 979வது ஹதீஸ், அதே போன்று 978வது ஹதீஸ், அதே போன்று முஸ்லீமிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவர்கள் எதனை போட்டார்கள் என்பதற்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக எங்களுக்கு இதில் எதனை போட்டார்கள், இந்த ஃபத்ஹா என்ன என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த ஒரு ஹதீஸ் செய்திக்கு வர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி இருக்கிறது. இதே செய்தி தான் வருகிறது. சும்மா அத்தன் நிசா வவா அலஹுன்ன, பெண்கள் பகுதிக்கு அதே ஹதீஸை தான் சொல்கிறேன், பெண்கள் பகுதிக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஒதக்கரஹுன்ன வாமரஹுன்ன பி சதகத்தின், அவர்களுக்கு சதகாவை தர்மத்தை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்த போது, ஏவிய போது, ஃபரஐதுஹுன்ன யஹ்வீன இலா ஆதானிஹின்ன வஹுலுகின்ன, பெண்கள் தங்களுடைய காதுகளிலிருந்தும்
கழுத்துகளிலிருந்து ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள் என்கிற ஒரு செய்தி வந்து முஸ்லீமிலே 884வது செய்தியும் புகாரிலே 4951 ஹதீஸிலும் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம், பெண்கள் தங்களுடைய அணிந்திருந்த காதுகளிலிருந்தும் கழுத்துகளிலிருந்து அணிந்து கொண்ட ஆபரணங்களை கொடுத்தார்கள் என்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபதஹா என்று சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து இன்றைக்கு சில இந்திய மொழிபெயர்ப்புகளில் மெட்டி என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். காலிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம் என்று அவர்கள் அதாவது இன்றைக்கு மெட்டி என்ற ஒரு சொல்லை அதை பயன்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது உண்மையிலே காலில் மாத்திரந்தான அணிவது என்று பார்த்தால் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு வலிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி அபுதாவுதிலும் அதே போன்று பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காண்கிறார்கள். ஃபராஃபி யதி ஃபதஹாத்து மின் வரக், தங்கத்திலான சில ஃபத்தஹாக்கள். நான் ஏன் அதை ஃபத்தஹா என்று சொல்கிறேன் என்றால் அதுக்கு நான் மெட்டி என்று கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போ அதனால் வந்து கொடுத்த போது அதை கண்டபோது இது என்ன ஃபக்கால மாஹாதா ஆயிஷா இது என்ன என்று சொன்னபோது இது வந்து அதாவது ஆபரணங்கள் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இதற்கு ஜகாத் தர்மம் கொடுத்தீங்களான்னு சொன்னபோது அதுக்கு தர்மத்தை கொடுக்குமாறு சொல்கிறார்கள். இது அந்த ஹதீஸினுடைய விளக்கம். எங்களுக்கு தேவையான ஒரு செய்தி இந்த இடத்தில் இருக்கிறது என்னவென்றால் ஃபராஃப் யதி ஃபதஹாத் மின் வரக், தங்கத்திலான அந்த ஃபத்தஹாக்களை கையிலே கண்டார்கள். இந்த மெட்டி என்பதற்கு இதுதான் அந்த ஃபத்தஹா என்று சொல் தான் இன்றைக்கு மொழிபெயர்த்தும் இருக்கிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த கையிலே கண்டது வந்து இதே மெட்டியை தான், இங்கே ஃபத்தஹா என்று சொல்லப்பட்டதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையிலே காணுகிறார்கள். அப்போ இந்த பெண்கள் வந்து எங்கே அணிந்தார்கள் என்று பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை வைத்து பார்க்கிற போது இந்த பெண்கள் வந்து பொதுவாக அந்த ஃபத்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள், அவர்கள் கைகளிலே வைத்திருந்தார்கள் அல்லது கைகளிலே அணிந்திருந்தார்கள். ஆனால் வந்து பொதுவாக அரபு பிரயோகங்களிலே சொல்லப்படுகிறதை தவிர, அதாவது பெண்கள் வந்து கால் வீரர்களில் அணிவதுதான் மெட்டி என்ற இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்திய புத்தகங்களில், அது பிழையான மொழிபெயர்ப்பு. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் வருகிற போது நாங்கள் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும்? ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி ஒலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவருடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று ஒரு பெண் வந்து நடக்கிற போது தட்டி தட்டி நடக்கக்கூடாது இஸ்லாம் சொல்கிறது, அல் குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் தட்டி தட்டி நடக்கிற போது என்ன நடக்கிறது என்றால் காலில் ஒரு சத்தம் எழுப்புகிறது, அது ஒரு ஜீனத்தாக இருக்கிறது என்கிற ஒரு விடயம். அடுத்ததாக ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆண் யாராக இருந்தாலும் வீண் விரயம் செய்து இந்த ஆபரணங்களை அதே போன்று இப்படியான விடயங்களை அவரும் செய்யக்கூடாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம கைகளில் அணிகிறோம், அதே போன்று காதுகளில் அணிகிறோம், கழுத்துகளில் அணிகிறோம் என்றால் காலிலும் நாங்கள் அணிந்து இப்படி அலங்காரங்களை வெளியே காட்டுவது, அதே போன்று வந்து ஆடம்பரமாக இதனை காட்டுவது, அதே போன்று இஸ்லாமிய வழிமுறைகளிலே இல்லாத ஒன்றை இப்போ நாம் சொல்கிறோம் என்னவென்றால், இப்போ பெண்கள் இதை அணிந்தார்கள் என்று எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இப்படி கால் வீரர்களில் பெண்கள் சஹாபா பெண்மணிகள் அணிந்தார்கள் எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு பொதுவாக வரக்கூடிய செய்திகளை வைத்து தான் நாம் யூகிக்கிறோம். உதாரணமாக பார்த்தால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜிலே வைத்து பெண்களை முகத்திரையை நீக்குமாறும் அதே போன்று தொப்பியை கலட்டுமாறும் தலைப்பாகையை கலட்டுமாறும் என்றெல்லாம் சொன்னாங்க. அப்போ நாம் சொல்கிறதா, அந்த பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைப்பா கலட்ட சொல்லிக்காங்க, அப்போ தலைப்பா நம்ம அணியணும், தொப்பியை கலட்ட சொன்னாங்க, அப்போ நம்ம தொப்பி அணியணும். அதே போன்று பெண்கள் வந்து நிக்காப் போட்டு இந்த அதை கலட்ட சொன்னாங்க, அப்போ நிக்காப் அணியணும் என்று நாம் முடிவு எடுக்கிறதில்லை. நிக்காப் அதாவது முகத்தை மூடுவதிலே பல சர்ச்சைகள் இருந்தாலும் நம் விடயத்துக்காக சொல்கிறேன். அப்போ பொதுவாக வருகிற போது நம்ம சட்டமாக எடுக்கிறல்ல. பெண்கள் வந்து தங்களுடைய மெட்டிகளை, அது அவங்களுடைய மொழிபெயர்ப்புக்கு வருகிறேன், மெட்டிகளை கொடுத்தாங்கன்னா அதை பெண்கள் அணிந்தாங்க அல்லது அணியணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தாங்க என்ற அர்த்தம் கிடையாது. அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தி தான் வருகிறதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் வந்து அதை அங்கீகரித்தார்கள், இது வந்து இஸ்லாமிய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய ஒன்று என்று நாம் எடுக்கிறல்ல. நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதை உதாரணமாக இன்றைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொப்பியை தலைப்பாக கலட்டுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாம் தொப்பியை தலைப்பாக அணிந்தால் மார்க்கத்துக்கு ஏதாவது முரண் இல்லை என்றதுக்காக இன்றைக்கு நாம் தொப்பி தலைப்பாக நாம் இன்றைக்கி அணிகிறோம், மார்க்கம் இல்லாவிட்டாலும் கூட. ஆனால் மெட்டியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருப்பார்களாக இருந்தால் அது ஒரு பெண்ணுக்கு எந்த வகையிலும் ஒரு விமோசனமாக இருக்காது. ஒன்று வந்து அந்த பெண் நடக்கிற போது சத்தம் கேட்கும், அதே போன்று சில நேரங்களில் வந்து வீடுகளில் நடக்கிற போது கூட அது ஒரு சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்று அது பெண்ணுக்கு மேலதிகமான ஒரு செலவாக இருக்கும், அதே போன்று அது ஒரு அலங்காரமாக இருக்கும். இப்படி பல விஷயங்களை ஒரு பெண்ணுக்கு அது பல தாற்பயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மெட்டி ஒரு ஆபரணமாக அமைந்துவிடும்.
அதனால தான் சொல்கிறோம், இது மாற்று மத கலாச்சாரம். இந்து மதத்திலே முழுக்க இந்த மெட்டி என்பது, மெட்டி ஒலி என்பது அவர்களுடைய அது ஒரு கலாச்சார ஒரு ஆபரணமாக இன்றைக்கு அது இருக்கிறது. இதை முஸ்லீம்களும் அணிந்தால் உதாரணமாக பாருங்கள், 5 விரல்களில் மோதிரம் அணியலாம் என்ற அனுமதி இருந்தால், நாளைக்கு மெட்டியை நாம் அனுமதி கொடுத்தால் எல்லா பெண்களும் 5 விரல்களிலும் 5 விரல் 10 மோதிரங்களை காலில் அணிந்து கொண்டால் இது எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு? இதை இஸ்லாம் அனுமதிக்குமா? அப்போ நாம் ஒழுங்குபடுத்துதல் என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் வந்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால் நாம் மெட்டி அணிய வேண்டும் என்றும் அல்லது மெட்டி அணிவது கூடும் என்று நாம் என்றால் இதை சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நவீன கால அறிஞர்களில் மிக முக்கியமான ஒருவர், அவர் கூட சொல்கிறார் இந்த மெட்டி அணிவது பெண்களுடைய அலங்காரங்கள் வெளியே காட்டுவது என்று சுட்டி காட்டியிருக்கிறார். அதே போன்று அந்த நான் ஆரம்பத்திலே சுட்டி காட்டிய அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது, புகாரிலே வரக்கூடிய ஒரு பின் இணைப்பிலே கூட சொல்கிறார், அல் ஃபத்தஹுல் ஹவாத்திமுல் இஸ்லாம் கானத் ஃபில் ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு பண்பு, ஒரு ஆபரணம் என்று அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் இந்த ஒழுங்குபடுத்தல் என்ற அடிப்படையில் மெட்டி முஸ்லீம் பெண்களுக்கு உரியது அல்ல ஆபரணங்கள். மொழிகளிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் சட்டமாக ஆக்க முடியாது என்ற அடிப்படையில் இது ஒரு விருந்து பறந்து பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். இதனை புரிந்து கொள்கிறவர்கள் இதனை புரிந்திருப்பார்கள். அதே நேரத்தில் சாதாரணமாக நுணுப்புல் மேய்வது போன்று விளக்கம் கொடுக்கிறவர்கள், அதே போன்று அரைகுறையாக படித்த உலமாக்கள், அதே போன்று சாதாரணமாக குழுமங்களை நடத்தக்கூடிய அட்மின்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் இதுக்கு பதில் கொடுக்க, அதாவது அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் பதில் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த தெளிவான ஒரு ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். எனவே இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடும். விரிவஞ்சி பல விரிவான விளக்கங்களை தவிர்த்து சுருக்கமாக இந்த இடத்தில் நாம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.